தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 33வது வசனம். ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதாகாலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, எல் ரோகி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா சபயோத், யெகோவா ஷாலோம், இமானியேல், யெகோவா ஷிக்கேனு, இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதில் ஏற்கனவே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே எல் ஓலாம் என்கிற இந்த நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். எல் ஓலாம் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்தோம். சரி, எல் ஓலாம் என்றால் என்ன அர்த்தம்? எல் ஓலாம் என்று சொன்னால் த எவர்லாஸ்டிங் காட் என்று அர்த்தம். த காட் ஆஃப் எட்டர்னிட்டி என்று அர்த்தம். அதாவது அவர் சதாகாலமும் உள்ள தேவன் என்று அர்த்தம். அவர் நித்தியமான தேவன் என்று அர்த்தம். அவர் அனாதி காலத்திற்கும் உள்ள தேவன் என்று அர்த்தம். அவர் முடிவில்லாத தேவன் என்று அர்த்தம். நீண்ட காலமுள்ள தேவன் என்று அர்த்தம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாமத்தை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல் ஓலாம், எல் என்று சொன்னால் காட் என்று அர்த்தம். ஓலாம் என்று சொன்னால் எவர்லாஸ்டிங் என்று அர்த்தம். ஃபார் எவர் என்று அர்த்தம். அன்எண்டிங் என்று அர்த்தம். அதாவது முடிவில்லாத தேவன் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, இந்த நித்திய தேவன் அல்லது சதாகாலம் உள்ள தேவன் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கு முன்பதாகவே வாழ்கிற தேவன் என்று அர்த்தம். இந்த பிரபஞ்சம், இந்த அண்ட சராசரங்கள் இவைகளெல்லாம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் வாழ்கிற தேவன் என்று அர்த்தம். நம்முடைய தமிழ்நாட்டிலே இதை அழகாய் சொல்லுவார்கள். எப்படி சொல்வார்கள்? கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார் என்று சொல்வார்கள். எனவே சதா காலமும் உள்ள தேவன் என்பதற்கு பாருங்கள், இந்த இடத்துல எபிரேய பதம் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? எல் ஓலாம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சதா காலம் உள்ள தேவன் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், துவக்கமும் முடிவும் இல்லாத தேவன் என்று அர்த்தம். ஆரம்பமும் முடிவும் இல்லாத தேவன் என்று அர்த்தம். மனுஷனுக்குத்தான் பாருங்க ஆரம்பம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கோ ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையவே கிடையாது. அவருக்குள்ளேயே எல்லாமே இருக்கிறது. அவருக்குள்ளேயே எல்லாமே இருக்கிறது. பாருங்க, இப்போ நமக்கு உணவு தேவைன்னா எங்கேருந்து வருது? நமக்குள்ளேருந்து வருதா? நமக்கு வெளியிலேருந்து என்ன செய்யுது?
வருகிறது, இன்னொரு நபர்கிட்ட தான் வருகிறது. ஆனால் தேவனுக்கு பாருங்க அப்படி இல்லை. எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. ஜீவன் அவருக்குள்ளே இருக்கிறது, வல்லமை அவருக்குள்ளே இருக்கிறது, எல்லாமே அவருக்குள்ள தான் இருக்குது. அவருக்கு எங்கேயும் இருந்து வரணும் அவசியம் கிடையவே கிடையாது. எல்லா வல்ல இறைவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், எல் ஷடாய் தேவன், அவருக்குள்ளேயே எல்லா வளங்களும் என்ன செய்கிறது இருக்கிறது. அவர் தன்னிகரற்ற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே இதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொன்னார், ஐ ஆம், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நேற்றுக்கு இருந்தேன், இன்னைக்கு இல்லைப்பா, இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு இல்லாமல் போயிடும். அப்படி இல்லை, நான் என்னைக்குமே இருக்கிறேன். எனக்கு சாவு என்பது கிடையவே கிடையாது. அவர் சாவாமை உள்ளவர் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் அவர் யார்? எல் ஓலாம், அதாவது சதாகாலமும் உள்ள தேவன் என்று அர்த்தம். இந்த சதாகாலமும் உள்ள தேவன் என்ற இந்த நாமத்தை முதல் முறையாக உச்சரித்து தொழுது கொண்டது யார் என்று சொன்னால் அவன் ஆபிரகாம் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்த்தோம். பிறகு பாருங்க, இந்த மோசையை குறித்து நாம் பார்த்தோம். மோசே அந்த சீனாய் மலைக்கு ஏறி அந்த ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உன்னுடைய ஆதாரம் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து இன்றைக்கும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அவர் நாமம் எல் ஓலாம், சதாகாலமும் உள்ள தேவன், அநாதி தேவன், நித்திய தேவன், எவர்லாஸ்டிங் காட், என்றென்றைக்கும் உள்ள தேவனாய் இருக்கிறார் அவர். ஆமென். ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே கவனியுங்கள். அநாதி தேவனாகிய நம்முடைய தேவன் அவர் சோர்ந்து போகிறதில்லை என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அநாதி தேவனாகிய நம்முடைய தேவன் என்ன செய்கிறதில்லை? அவர் சோர்ந்து போகிறது இல்லை. அருமையானவர்களை கவனியுங்கள். மனுஷனுக்கு தான் சோர்வு வந்துடுது. யாருக்கு சோர்வு வந்துடுது? மனுஷனுக்கு தான் சோர்வு வந்துருகிறது. 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச உடனே சோர்வு வந்துடுது. 2 பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி கொண்டு வந்த உடனே சோர்வு என்ன செஞ்சிருது? வந்துடுது. சிலருக்கு எப்படி சோர்வு வருது? அடுத்தவங்ககிட்ட இல்லாத பொருள் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு அதை பார்க்கும்போது என்ன செஞ்சிருது? சோர்வு வந்துடுது. அவங்க இப்படி வீடை கட்டிட்டாங்களே, வாசலை கட்டிட்டாங்களே, இப்படி வந்து இதை வாங்கிட்டாங்களே, அதை வாங்கிட்டாங்களே, இதை வாங்கிட்டாங்களேன்னு சொல்லி அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது வந்துடுது? எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால தான் வாழ்க்கையில் எப்பயுமே அடுத்தவங்களோட என்ன செய்யக்கூடாது? நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அடுத்தவங்களோடு நம்மளை ஒப்பிட்டு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து கர்த்தரை பார்க்க பழகணும், அவருடைய வார்த்தையை பார்க்க பழகணும், அவருடைய கல்வாரியை பார்க்க பழகணும், அவருடைய காயங்களை பார்க்க பழகணும். இது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையேன்னு சொல்லி போய் என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது, கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. புலம்புறனாலையோ கரைச்சி கொட்டுறதுனாலையோ அந்த பொருள் நம்மகிட்ட என்ன செய்ய போகிறது கிடையாது, வரப்போகிறது கிடையாது. ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, இதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி புலம்புறனால அது என்ன செய்ய போகிறது கிடையாது, நம்மள்கிட்ட வரப்போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவருடைய கல்வாரியை நோக்கி பார்க்கணும், அவருடைய முள்முடியை நோக்கி பார்க்கணும், அவருடைய காயங்களை நோக்கி என்ன செய்யணும்? நாம் பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளை தேடி என்ன செய்கிறது? வருகிறது. நம்ம வந்து ஆசீர்வாதம் ஓடக்கூடாது. ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓடக்கூடாது. ஆசீர்வாதம் நம்ம பின்னால் ஓடி வருது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். இந்த சபையில் அப்படி தான் போதிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. ஆசீர்வாதம் நம்ம பின்னால் ஓடி வருது. எப்போ நம்ம பின்னால் ஓடி வரும்? அவருடைய வார்த்தைக்கு பின்னால் நம்ம போகும்போது. ஆமென். அவர் காட்டுற பாதையில் நம்ம போகும்போது. ஆமென். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தை வாயை திறந்து உச்சரிக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது? நம்மை விரட்டி கொண்டு அது ஓடி வருகிறது. ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அதாவது அநாதி தேவனாகிய நம்முடைய தேவன், அவர் சோர்ந்து போகிறது கிடையவே கிடையாது. அவருக்கு டயர்டு வர்றது கிடையவே. மனுஷன் தான் பாருங்க, ஒரு 2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு டயர்ட் ஆயிடுறான், அப்படியே இழைச்சி போயிடுறான், புஸ்ஸுன்னு ஆயிடுறான். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு என்ன கிடையாது? டயர்டு வர்றது கிடையவே கிடையாது, சோர்வு வர்றது கிடையவே கிடையாது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 28வது வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இங்கே நாம் பார்க்கிறோம், சிருஷ்டி
கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதில்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? நீ இதை அறிஞ்சிக்கலையா? இது நீ பார்க்கலையா என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அநாதி தேவன் என்ன ஆவதில்லையாம்? சோர்ந்து போவதில்லையாம், சோர்வடைவதில்லையாம். மனுஷனுக்குத்தான் சோர்வு வருகிறது, மனுஷனுக்குத்தான் இளைப்பு வருகிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கோ சோர்வு வர்றது கிடையவே கிடையாது. ஏன் அவருக்கு சோர்வு வர்றது கிடையாதுன்னா, அவர் ஆவியாயிருக்கிறார், அவர் ஒளியாயிருக்கிறார், அவர் வார்த்தையாயிருக்கிறார், அவர் அநாதியாயிருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். எனவே அவருக்கு சோர்வு வர்றது கிடையவே கிடையாது. மனுஷனுக்கு ஏன் சோர்வு வருதுன்னா, மனுஷன் சரீரத்தில் இருக்கிறான். மனுஷன் எதில் இருக்கிறான்? சரீரத்தில் இருக்கிறான். அதுவும் பாருங்க, விழுந்து போன சரீரத்தை உடையவன என்ன செய்யற மனுஷன் இருக்கிறான். ஆதாம் ஏவாள் பாருங்க, பாவத்தில் விழுந்து பிறகு உண்டான சரீரம் இது. அதனால பாருங்க, இதுல பலவிதமான காரியங்களா இருக்கிறதுனால சரீரத்தில் செஞ்சிருது, சோர்வு வந்துருது. ஆனால் எல் ஓலாம் அவர் சோர்ந்து போகிறது கிடையவே கிடையாது. அருமையானவர்களை கவனியுங்கள். எல் ஓலாமோ அண்ட சராசரங்களையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அண்ட சராசரங்களை என்ன செய்கிறார்? அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் அன்றாடம் போஷித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அவர் சோர்ந்து போகிறதில்லை. இன்னைக்கு பாருங்க, பதவியில் இருக்கிறாங்க 5 வருஷம், சோர்ந்து போயிடுறாங்க. அன்னைக்கு ஒரு முதலமைச்சரை குறித்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவருக்கு அப்படியே கைகளாம் கிடு 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 நடுங்குது. துண்டை தூக்கி போடுறாரு, துண்டை தூக்கி போடுறதுக்கு அப்படியே கையெல்லாம் என்ன செய்யுது, அப்படி நடுங்குது. நான் பாஸ்டம்மாவை கூப்பிட்டு காமிச்சேன், அங்கே பாரு அவருடைய கை அப்படி நடுங்குது பாரு அப்படின்னு, கை அப்படி நடுங்குது பாருங்க. சோர்ந்து போயிடுறாங்க. 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் சோர்ந்து போயிடுறாங்க, 10 வருஷத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சோர்வு வருது கிடையவே கிடையாது. என்னவோ பலவிதமான நல திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க. இந்த திட்டம், அந்த திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், எல்லா திட்டம் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு செய்யணும், எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும்னு சொல்லி மக்கள் பாருங்க, அந்த ஆட்சியாளர்கள் எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் என்ன ஆயிடுறாங்க? சோர்ந்து போயிடுறாங்க, டயர்ட் ஆயிடுறாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் கோடி ஆண்டுகளை இருந்து கொண்டே இருக்கிறாரு. அண்ட சராசரங்களையும் அவர் செய்கிறாரு, ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறாரு. அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் அவர் போஷித்து கொண்டே இருக்கிறாரு. இதுவரைக்கும் சோர்ந்து போனதே கிடையாது, இதுவரைக்கும் சோர்ந்து போனதே கிடையாது. எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு வெளிச்சம் நமக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏதோ ஒரு ஒண்ணுமில்லாத ஆளை நம்ம என்ன செய்யல, ஆராதிக்கல, ஒண்ணுமில்லாத ஆளை நம்ம வந்து பின்பற்றல. அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவன், அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவர். அவரை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் நாமம் எல் ஓலாம். ஆமேன். சதா காலமும் உள்ள அவர் தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஆகவே இவ்வளவு காரியத்தை அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. ஆனாலும் சோர்ந்து போகிறது கிடையவே கிடையாது. சத்திய வேதத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று. இது எப்படி நடந்தது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். என்னதுங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஓகே, இது எனக்கு புரியுது, நமக்கு புரியுது. இப்ப 2ஆம் வசனத்தை பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க. இந்த 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில என்னமோ நடந்திருக்குது. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா நல்லா தானே சிருஷ்டித்திருக்கணும், அழகா தானே சிருஷ்டித்திருக்கணும். ஆனா 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாயும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். இது எப்படி நடந்தது என்று சொன்னால், பிசாசின் விழுகையினாலே இது நடந்தது. நல்லா கவனிங்க. மனுஷனுடைய விழுகையினாலே அல்ல, பிசாசினுடைய விழுகையினாலே இது நடந்தது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இதுக்கு இடையில கோடி ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏதோ ஒரு சில வருஷங்கள் கிடையாது, ஏதோ 10 வருஷம் 15 வருஷம்லாம் கிடையாது, பல 1000 ஆண்டுகள்
இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு இடையில என்ன நடந்தது? பரலோகத்தில் நடந்த ஒரு சம்பவம். பிசாசு கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி, சிங்காசனத்தில் நான் உயருவேன், நட்சத்திரங்களுக்கு மேலா என் சிங்காசனத்தை அமைப்பேன் என்று அவன் அங்கே பிரச்சனை பண்ணினபடினாலே அங்கிருந்து அவன் தள்ளப்பட்டான். அந்த தள்ளப்பட்டதனுடைய விளைவாக இந்த பூமியானது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போனது, அது இருளாய் போனது. ஆகவே இது எப்படி நடந்தது என்று சொன்னால் பிசாசினுடைய விழுகை நிமித்தமாய் நடந்தது. எனவே பிசாசின் விழுகை நிமித்தமாக இந்த பூமி இருளாய் போனது, இந்த பூமி ஒழுங்கற்று போனது, இந்த பூமி சீர்கெட்டு போனது, இந்த பூமி பாருங்க ஒழுங்கு கெட்டு போனது, இந்த பூமி வெறுமையாய் போனது. இப்படிப்பட்ட வேளையிலும் கூட அனாதி தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யவில்லை? சோர்ந்து போகவில்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இதுல கூட என்ன செய்யல? தேவனாகிய கர்த்தர் சோர்ந்து போகல, இளைத்து போகல. எல்லாவற்றையும் அவர் சரி செய்தார், எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்தினார், எல்லாவற்றையும் அவர் ஒழுங்குபடுத்தினார், எல்லாவற்றையும் அவர் அழகுபடுத்தினார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம், சங்கீதத்திலே வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு வானங்களை அலங்கரித்தார் என்று, வானங்களை அவர் டெக்கரேஷன் பண்ணினார். ஆமென். வானங்களை அவர் டெக்கரேஷன் பண்ணினார். அப்ப பிசாசின் விழுகை நிமித்தமாக வானத்திலையும் பூமியிலையும் பாருங்க பல மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் தேவனாய கர்த்தர் சோர்ந்து போகாமல் அது எல்லாவற்றையும் சரி செய்தார் என்றே என்பதை குறித்து சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஓகே, இது எவ்வாறு அவர் சரி செய்தார்? இது எவ்வாறு அவர் சரி செய்தார் தெரியுமா? அது ஆச்சரியமான காரியம். தேவனாய கர்த்தர் சோர்ந்து போகல, இலைப்படைஞ்சு போகல, ஆனால் அவர் எல்லாவற்றையும் சரி செய்தார். எவ்வாறு சரி செய்தார் என்பதை சத்தியவேதத்திலே பார்க்கும் பொழுது நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சரி செய்தார். தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சரி செய்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார், ஒழுங்கு உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார், நிறைவு உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லி தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்தார். அவர் சீர்படுத்தினார், பாருங்க, அழகுபடுத்தினார், ஒழுங்குபடுத்தினார். இதை நாம் சத்தியவேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாமும் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாயில வைத்து பேசும்போது, இதை கவனிக்கிறீங்களா? நாமும் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய வாயில வைத்து பேசும் பொழுது வாழ்க்கை என்ற நம்முடைய உலகத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஆமே. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? என் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லையா, என் வாழ்க்கையில் சுகமே இல்லையா, என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லையா, என் வாழ்க்கையில் வெற்றியே இல்லைங்கய்யா, என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமே இல்லைங்கய்யா, என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பே இல்லைங்கய்யா, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லைங்கய்யா. ரைட், என்ன பண்ணலாம்? தலையில் துண்டை போட்டு உட்காரலாமா? சேரில் ஏறி குத்த வச்சு, தரையில் குத்த வச்சு உட்கார்றது வேற, சேரில் ஏறி சில ஆட்கள் குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க துண்டா போட்டு. நல்லா கவனிங்க. இருள் மாறணுமா? வெளிச்சம் வெளிச்சம் உண்டாகணுமா? நீங்கி ஒழுங்கு உண்டாகணுமா? குடும்பத்தில் வாழ்க்கை என்கிற உங்க உலகம் என்ன உலகம்? எவ்வளவு பெரிய உலகத்தை கர்த்தர் மாத்தினாரு. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்த உலகத்தை கர்த்தர் வார்த்தையினாலே சரி பண்ணினாரு. இப்ப உங்க வாழ்க்கை என்கிற அந்த உலகம், உங்க குடும்பம் என்கிற அந்த உலகம், அதை நீங்க சரி பண்ணலாம். அங்க வெளிச்சத்தை உண்டாக்கலாம், அங்க சமாதானத்தை உண்டாக்கலாம், அங்க வெற்றியை உண்டாக்கலாம், அங்க வாழ்வை உண்டாக்கலாம். எப்படி? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாயில வச்சு பேசுவதன் மூலமாக. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாயில வச்சு என்ன செய்யணும்? இப்ப பேசணும், வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு பேசணும். இயேசு நாமத்தில் என் குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, எல்லா இருள்களும் நீங்குவதாக, இயேசு நாமத்தில் என் வீட்டில் இருக்கிற எல்லா குளறுபடிகள், சண்டைகள், சச்சரவுகள் மறைவதாக, இயேசு நாமத்தில் என் வீட்டில் சமாதானம், இளைப்பாறுதல், நிம்மதி உண்டாவதாக. வார்த்தையினாலே எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? சரி செய்யலாம். என் வீட்டில் சுகம் உண்டாவதாக, ஆஸ்பத்திரி செலவுகள் நிறுத்தப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மெடிக்கல் செலவுகள் நிறுத்தப்படுவதாக, என் வீட்டுக்குள்ளே சமாதானமும் சுகமும் தங்குவதாக, சமாதான நதியைப் போல வாழ்க்கையில் புரண்டு ஓடுவதாக. ஆமென். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். ஆகையால் இயேசுவின் நாமத்திலே வாழ்க்கையில் சமாதானம் என்ன செய்வதாக? உண்டாவதாக. எல்லா தரித்திரங்கள் நீங்குவதாக, எல்லா கடன் பிரச்சனைகள் நீங்குவதாக, என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் உண்டாவதாக என்று கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாயில வச்சு நீங்க பேசும்போது உங்க வாழ்க்கை என்கிற உலகத்தில் மாற்றங்கள் உண்டாகும்.
இப்படி பேசுனீங்கன்னா சோர்வு வராது, இளைப்பு என்ன செய்யாது. இப்படி பேசாமல் உட்காந்துட்டு இருக்க பாருங்க, அதனால என்ன வந்துடுது, சோர்வு வந்துடுது, இளைப்பு வந்துடுது. என்னத்த சர்ச்சுக்கு போய் என்னத்த ஞானஸ்தானம் எடுத்து பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா இவங்க யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாயில வச்சு பேச தெரியாத ஆட்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாயில வச்சு பேச தெரியாத ஆட்கள், அங்கங்க போய் புலம்புற ஆட்கள், அங்கங்க போய் குத்த வச்சு ஊர்க்கதை எல்லா கதையும் பேசிட்டு அப்படியே என்ன செய்யறது, அதவே அதவே என்ன செய்யறது, மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதவே தியானிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதனால தான் சோர்வு. சோர்வு வராமல் நல்லா இருக்கணுமா? கர்த்தர் எப்படி வார்த்தை எடுத்து பேசினாரோ அதை போலவே நாம் என்ன செய்யணும், வார்த்தை எடுத்து பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசும்போது வெளிச்சம் உண்டாகும், சீர் உண்டாகும், நிறைவு உண்டாகும், சுகம் உண்டாகும், நன்மை உண்டாகும், பாருங்க, செழிப்பு உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். எனவே அநாதி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போய்விட கூடாது. எல்லா காரியத்தையும் சொல்லுவோம், அநாதி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. ஆமென். அப்போ சோர்வு வரும்போது என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என்ன செய்யணும், பேச வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, சத்திய வேதத்திலே ஆதாம் ஏவாளை குறித்து நாம் இந்த முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இவர்கள் பாவம் செய்து பூமியை கெடுத்து போட்டார்கள் என்று சத்திய வேதத்தில் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். எனவே மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமி சீர்கெட்டு போனதை சத்திய வேதத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட எல் ஓலாம் சோர்ந்து போகவில்லை, அவர் இளைத்து போகவில்லை, மறுபடியும் இதை அவர் சரிபடுத்தினார், சீர்படுத்தினார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, எவ்வாறு சீர்படுத்தினார்? நல்லா கவனிக்கணும். நீங்க பிசாசுடைய விழுகையின் நிமித்தமாக பூமி என்ன செய்தது, சீர்கெட்டு போனது. அதை கர்த்தர் செஞ்சார், சரி பண்ணார். எப்படி? வார்த்தையினாலே சரிபடுத்தினார். அடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக ஆதாமே அவளை உண்டாக்குறாரு. அவங்க பாருங்க பாவத்தில் விழுந்து பூமி என்ன செய்யறாங்க, கெடுத்து போடுறாங்க. கெடுத்து போட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பாருங்க, அப்பயும் அவர் சோர்ந்து போகாமல், அநாதி தேவன் சோர்ந்து போகிறதில்லை, எல் ஓலாம் அவர் இளைப்படைந்து போவதில்லை. அப்பயும் பாருங்க, அவர் எல்லாவற்றையும் செய்கிறாரு, சரிபடுத்துகிறார். எவ்வாறு அவர் எல்லாவற்றையும் சரிபடுத்துகிறார் என்றால், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை அனுப்புறாரு பாருங்க பூமிக்கு மறுபடியுமா. கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் எல்லாம் கவனிக்க முடியுது. சத்திய வேதத்தில் பூமியை சரிப்படுத்துறதுக்கு மறுபடியும் கர்த்தர் அனுப்புறாரு, வார்த்தையாகிய தேவனை, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை. அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எவ்வாறு இந்த பூமியை சரிபடுத்தினார் என்று சொன்னால், சரிபடுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே அவரை அடித்து இரத்தத்தை சிந்த வைத்து மீட்பை உண்டு பண்ணி ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவர் சீர்படுத்தி புது சிருஷ்டியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, புது சிருஷ்டியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார், சரிபடுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே நாமும் சோர்ந்து போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். சரி, எவ்வாறு சோர்ந்து போகாமல் இருப்பது? சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு வழி என்ன? எல்லாம் கவனிங்க. 3 காரியத்தை சொல்றேன், கவனிங்க. சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு வழி என்ன? மனுஷனுக்கு சோர்வு வந்துருது இயற்கையாவே. ஏதோ ஒரு செய்தியை கேட்கிறோம், சோர்வு வந்துருது. ஏதோ ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்துருது, சோர்வு வந்துருது. ஒரு காரியம் வாய்க்கல, உடனே சோர்வு வந்துருது. ஒரு காரியம் நடக்கல, உடனே சோர்வு வந்துருது. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம், அது அவங்ககிட்டலாம் இருக்குது, இவங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது, இவங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது, நம்மகிட்ட இது இல்லையே, நம்மளாம் என்னைக்கு மேலே ஏறி வர, என்னைக்கு முன்னேறி வர, என்னைக்கு வீடு வாசலை கட்ட, என்னைக்கு வண்டியை வாங்க, காரை வாங்க, என்ன அப்படின்னு போது என்ன செஞ்சிருது, ஆட்டோமேட்டிக்காக சோர்வு. ஒன்றும் தெரியாமல் இருக்கீங்க, சோர்வு என்ன செஞ்சிருது, வந்துருது. கவனிங்க, சோர்வு பாருங்க நீங்குவதற்கு என்ன செய்யலாம், எவ்வாறு பாருங்க சோர்ந்து போகாமல் இருப்பது என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் பொழுது சோர்வுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, நீங்க
ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக அவருடைய கல்வாரி பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது சோர்வுகள் நீங்குகிறது. மூன்றாவதாக அவருடைய பிரசன்னத்திலே தங்கி அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அதிகமாய் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் பொழுது சோர்வுகள் நீங்குகிறது. எதற்கு புரிஞ்சு மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. 3 காரியத்தையும். ஒன்று, அவருடைய வார்த்தையை எடுத்து நாம் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். அவருடைய வார்த்தையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தை வாயை திறந்து பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எது போயிடுது? எல்லா சோர்வு, எல்லா டயர்டும் போயிடுது, எல்லா பலவீனங்கள் போயிடுது, சுகம் உண்டாகுது. ஆமென். ஒரு இளைப்பாறுதல் உண்டாகுது, ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறது. இரண்டாவதாக அவருடைய கல்வாரி பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது, தேவையில்லாத காரியத்தான் மண்டைகளை வச்சு யோசிக்கும் பொழுதுதான் என்ன உண்டாகுது? சோர்வு உண்டாகுது. அதை இதையும் பற்றி அப்படியே மண்டைக்குள்ள போட்டு அதவே யோசிச்சுக்கிட்டே அப்படியே ரோட்டில் போகிறது, எங்கேயும் போய் டம்முன்னு முட்டிடுறது. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, ரியலாக சொல்கிறேன். அப்போ அவருடைய கல்வாரி பாடுகளை, அவருடைய தழும்பை, அவருடைய காயத்தை, அவருடைய தலையில் வைக்கப்பட்ட அந்த முள்முடியை, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை மனதில் வைத்து தியானிக்கும் பொழுது, அதை யோசிக்கும் பொழுது, அதை அசை போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சோர்வுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நீங்குகிறது. தேவைகள் சந்திக்கப்படுகிறது. என்ன தேவைனாலும் சரி, பண தேவையாக இருக்கட்டும், சுகம் தேவையாக இருக்கட்டும், என்ன தேவையாக இருக்கட்டும், இப்படித்தான் தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்பதை சத்திய வேதத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மூன்றாவதாக தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து, அங்கே இங்கேயும் ஓடாம ரூமை பூட்டிட்டு தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதிகமாய் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் பொழுது, அதிகமாக அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் பொழுது சோர்வுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நீங்குகிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வசனங்கள் சொல்லுகிறது, அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் பொழுது இளைப்பாறுதல் உண்டாகிறது, ஆறுதல் உண்டாகிறது என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது. இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதல், இதுவே இளைப்பாறுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குளறிய பாஷை என்று எழுதப்பட்டிருக்கிறது, அந்நிய பாஷை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது என்ன ஆரம்பிக்கிறதுங்க? இளைப்பாறுதல் உண்டாகிறது, சோர்வுகள் நீங்க ஆரம்பிக்கிறது. செல்போனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி உள்ள சார்ஜ் ஏறுது. என்னது? செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றுறீங்க, எந்த நேரம் பேசிக்கிட்டே இருக்க முடியாது. சார்ஜ் போட்டால் என்ன செய்ய முடியும்? என் ஃபோனு 25,000 ரூபா ஃபோனு வச்சுக்கோங்க, சார்ஜ் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. என் ஃபோனு வந்து 1,15,000 ரூபா வச்சுக்கோங்க, சார்ஜில் என்ன செய்ய முடியாது? சார்ஜ் இருந்தால் தான் அந்த ஃபோனுக்கு என்னது வேல்யூ, எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. டெத்து, அப்போ அவ்வளோதான், செயல் இழந்துருச்சு. அருமையான விலை கவனியுங்கள். அடிக்கடி சார்ஜ் ஏற்றிக்கிறணும். அடிக்கடி எப்படி ஏற்றுறது? நீங்கள் போய் வயறுகிற புக்கை பிடிச்சிடாதீங்க, ரூமை போட்டுங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் குறைங்க, உட்காருங்க, முழங்கால் படிக்கிடுங்க, 1 மணி நேரம் உட்காந்து நல்லா அந்நிய பாஷையில் டெய்லி ஜெபம் பண்ணுங்க. என்ன மாதிரி சார்ஜ் ஏறுது பாருங்க, என்ன மாதிரி பலன் வருது பாருங்க, என்ன மாதிரி தெம்பு வருது பாருங்க, சோர்வுல எப்படி நீங்குன்றதை பாருங்க, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்னு கண்கூடா நீங்க பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து அப்படியே அடிச்சு சொல்லலாம் இப்படித்தான் அப்படின்னு. நீங்க செஞ்சு பாருங்க, கண்டினியூவா செஞ்சு பாருங்க. ஒரு நாள் அந்நிய பாஷை ஜெபம் பண்றது, அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு விட்டுறது, அப்புறம் ஒரு என்னைக்கு ஒரு அப்படி இல்லை, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1 hour ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நாட்கள் எப்படி பாருங்க மாறுகிறது என்பதை பாருங்க. உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். எனவே தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாய் அந்நிய பாஷையில ஜெபிக்க என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, சத்திய வேதத்திலே நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நோவாவின் நாட்களிலும் கூட இந்த பூமி சீர்கெட்டதா இருந்தது என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பூமியானது என்ன செய்தது? சீர்கெட்டு போனது என்பதை குறித்து பார்க்கிறோம். கவனி அருமானவர்களே, இந்த சூழ்நிலையிலும் கூட எல் ஓலாம் சதாகாலமும் உள்ள தேவன் அவர் சோர்ந்து போகாமல் பூமியை சீர்படுத்தினார் என்பதை குறித்து ஆதியாகமத்திலே நாம் அங்கே என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். அதிகமாய் அந்நிய பாஷையில் இருந்து ஜெபிக்க வேண்டும். அதிகமாய் விசுவாச வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய
வேண்டும். அந்நிய பாஷை நிறைந்து ஜெபிக்க வேண்டும். இப்படி வரும் பொழுது எல்லா சோர்வுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நீங்க ஆரம்பிக்கிறது. ஆமென். ஓகே, இப்பொழுது ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எத்தனை காலங்களிலே உண்டாயிருப்பதாக? சதா காலங்களிலும், என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இங்கே நான் பார்க்கிறோம், நித்தியமும், நித்தியமான தேவன், அழியாமையும், அழிவே இல்லாத தேவன், அதரிசனமுள்ள ராஜன், ஞானமுள்ள தேவன், இவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் சதா காலமும் உள்ள தேவன். வாசிப்போம். சங்கீதம் 90:2. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீரே, நீர் மட்டுமே என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர், அனாதியாய் இருக்கிறீர். ஆகவே இவர் மட்டும்தான் நித்தியத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். இவர் மட்டும்தான் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் எந்த தேவன்? இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உள்ள நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். எது வரைக்கும் நடத்துவாரு? மரணத்துக்கு பிறகு விட்டுருவாரோ? மரண பரியந்த நடத்துவார். அப்ப அதுக்கு பிறகு நடத்த மாட்டாரோ? நல்லா கவனிங்க, விலைக்கு சொல்றேன். பழைய ஏற்பாட்டு வெளிச்சத்தின்படி மரண பரியந்தம் நடத்துவார். பழைய ஏற்பாட்டு மக்களுடைய வெளிச்சம் அவ்வளவுதான். அதனாலதான் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தின்படி மரணத்துக்கு பிறகும் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். இந்த சரீர மரணத்துக்கு பிறகு என்ன செய்வார்? அவர் நம்மை நடத்துவார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று. எனவே மரண பரியந்தம் மட்டுமல்ல, சகல நாட்களிலும் சதா காலங்களிலும் நம்மை நடத்துவார். அவர் நாமம் எல் ஓலாம். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 93:2. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாயிருக்கிறீர். நீர் அனாதையா கிடையாது. போன வாரம் வேலைக்கு சொன்னேன் இல்லையா? அத அனாதி தேவன்னா அநாத தேவன் கிடையாது. அவருக்கு அப்பாவும் யாரும் இல்லை போல, அனாதியா உட்காந்துருக்கிறாரு போல, அப்படி நினைச்சிடாதீங்க. அனாதினா எவர் லாஸ்டிங், ஃபார் எவர், அன்எண்டிங். அனாதி தேவன், என்றென்றைக்கும் உள்ள தேவன், சதாகாலமும் உள்ள தேவன். ஆமே. அவருக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. அவர் தன்னிகரற்றவர். அவர் தனித்து செயல்பட முடியும். ஆமே. யாருடைய உதவியுமே இல்லாமல் அவரால் என்ன செய்ய முடியும்? அவர்தான் காட், அவர்தான் தேவன், அவர்தான் கடவுள். இன்னைக்கு பாருங்க, நாம இந்த பூமியில் வாழ்றதுக்கு யாருடைய சப்போர்ட் என்ன செய்யப்படுது? தேவைப்படுது. ஒன்று புருஷனுடைய சப்போர்ட் தேவைப்படுது, இல்லைன்னா மனைவியுடைய சப்போர்ட்டு
தேவைப்படுது, இல்லைன்னா பிள்ளைகளுடைய சப்போர்ட் தேவைப்படுது, இல்லைன்னா அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டு, எப்படியும் யாருடைய சப்போர்ட்டு தேவைப்படுது. யாருடைய சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியல. ஆனால் தேவனை பொறுத்தளவு யாருடைய சப்போர்ட் அவருக்கு தேவை கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா வளங்களும் அவருக்குள்ளே இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள்ள தான் ஜீவன் இருக்கிறது, அவருக்குள்ளே வெளிச்சம் இருக்குது, அவருக்குள்ளே எல்லா வளங்கள் இருக்கிறது. அதனால யாருடைய உதவி இல்லாமல், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் அவரால் நித்தியத்துக்கு என்ன செய்ய முடியும்? அவரால் வாழ முடியும். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். நீர் எப்படி இருக்கிறீரே? அனாதியாய் இருக்கிறீர். உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? பூர்வ முதல் எப்படிப்பட்டது? உறுதியானது. மக்கள் நினைக்கிறாங்கன்னா கர்த்தருடைய சிங்காசனம் சும்மா இப்படி இருக்குது போல, போய் அப்போ போய் அசைச்சிட்டு என்ன செஞ்சிடலாம், வந்துட்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. ஒரு முறை பாருங்க, ஒரு நாள் ஆல் நைட் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருந்துச்சான் ஒரு சர்ச்சில். ஆல் நைட் ப்ரேயர், முழு இரவு விழிப்பு ஜெபம் நடந்துக்கிட்டு பாருங்க. டைம் கரெக்டாக நைட்டு 12 மணி தாண்டியது. அப்போ அந்த ஆல் நைட் ப்ரேயரை நடத்திக்கிட்டு இருந்தவர் சொன்னாரா, இப்படி முக்கியமான வேலைக்கு வந்து விட்டோம். உடனே தூங்கிக்கிட்டு இருந்தவங்களாம் எழுந்திருச்சு, எல்லாம் விழிப்பாய் ரெடியாகி முக்கியமான வேலைக்கு வந்து விட்டோம். எல்லாம் பாருங்க அலாட் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஆண்டவருடைய சிங்காசனத்தை பிடித்து அசைப்போம். உடனே எல்லாரும் ஊன் கத்தி, ஊன் கத்தி எதை அசைப்போம்? ஆண்டவருடைய சிங்காசனம் என்ன முருங்கை கட்டையில செஞ்சிருக்குது, பிடிச்சி அசைக்கிறதுக்கு. இங்கே பார்க்கிறோம், அவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் யார் அசைக்க முடியாது. சிங்காசனத்தெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் பாருங்க எந்த நிலையில் நின்றுகிட்டு இருக்காங்க பாருங்க. வாங்க எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவருடைய சிங்காசனத்தை அசைப்போம். அதெல்லாம் அசைக்க முடியாது. ஆமா, நீங்களும் என்ன செஞ்சுக்கிற வேண்டியதான், என்னத்தையும் அவனை மக்களை போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி சேர்ந்து அசைப்போம்னு சொல்லி. அதெல்லாம் முருங்கை கட்டையில் செஞ்சிருக்கிறது, ஆளுக்கு ஒரு பிச்சுட்டு தூக்கிட்டு வர்றதுக்கு. விடுங்க, உட்காந்துட்டு போட்டு அவரு. அது உங்களுக்கு பொறுக்கலையா? கல்வாரி சிலுவையில் நீச குளமா தொங்கி ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்து கொஞ்ச நேரம் அவர் என்ன செய்யிட்டாங்க போய், அது உங்களுக்கு பிடிக்கல பாருங்க. யாருக்கு? சில கிறிஸ்தவங்களுக்கு. என்ன இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அருமையான கவனியுங்கள். தேவனை எந்த விதத்தில் அசைக்கலாம் தெரியுமா? வார்த்தையினாலே அவரை அசைக்கலாம். அவர் வார்த்தை கட்டுப்பட்ட தேவன், வாக்கு தத்தத்துக்கு கட்டுப்பட்ட தேவன். வார்த்தையை சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். வார்த்தையை சொல்லுங்க, சுகத்தை வாங்கிக்கலாம். அதை விட்டு போட்டு நான் சிங்காசனத்தை அசைக்க போகிறேன், அவர் கையை பிடிச்சி திருக போகிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. தேவன் வார்த்தையின் தேவன், வார்த்தை கட்டுப்பட்ட தேவன். அவருடைய வார்த்தை எடுத்து, கர்த்தாவே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர், இப்படி சொல்லியிருக்கிறீர், இப்படி சொல்லியிருக்கிறீர்ப்பா, இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறீர்ப்பா, இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, செஞ்சதுக்காக நன்றி. கர்த்தர் சொல்லுவார், ஸ்தோத்திரம் மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. இதை விட்டு போட்டு சிங்காசனத்தை அசைக்க போகிறேன், கையை பிடிச்சி திருகிறீங்களா நிச்சயாத, முயற்சி பண்ணாத. என் சிங்காசனத்தை ஒன்றால் அசைக்க முடியாது, என் கையெல்லாம் பிடிச்ச ஒன்றால் திருக்க முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சரியான ஒரு ஸ்டாண்டில் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியாக இருக்கிறது. அவர் அனாதியாய் என்ன செய்கிறார், இருக்கிறார். வாசிப்போம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற, கொடுக்கப்பட்டிருக்கிற நாமங்களை குறித்து வாசிக்கிறோம். அவருக்கு நாமங்கள் என்ன பேர்? அவருக்கு அதிசயமானவர் அவருடைய நாமம், ஆலோசனை கர்த்தார் அவருடைய நாமம், வல்லமையுள்ள தேவன் அவருடைய நாமம், நித்திய பிதா அவருடைய நாமம், சமாதான பிரபு அவருடைய நாமம். எத்தனை நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இன்னும் அநேக இடங்களில் பாருங்க பல நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் நித்திய பிதா, எவர் லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. எல்லாம் இருக்கிறீங்களா? நமக்கு அப்பா இருக்கிறாரு, 40 வருஷம் இருக்கிறாரு, 50 வருஷம் இருக்கிறாரு. அப்புறம் என்ன செஞ்சுறாரு, பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு, கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா?
ஆனா இந்த அப்பா மண்டையை போட மாட்டாரு. இவருக்கு சாவு என்பதே கிடையாது. சாவாமை உள்ளவர், அழிவில்லாதவர், நித்தியமானவர், நித்திய பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், உங்களுக்கு நித்திய தகப்பன், நித்திய அப்பா இருக்கிறாரு. கவலைப்படுறதை நிறுத்துங்க. ஆமே. எனக்கு யாரும் இல்லை அப்படி சொல்லாதீங்க. நான் ஒரு அனாதை அப்படி சொல்லாதீங்க. எனக்கு நித்திய பிதா, நித்திய அப்பா, நித்தியத்துக்கு எனக்கு அப்பா இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் சோர்ந்து போகணும்? நான் ஏன் கவலைப்பட்டு படுத்து கிடக்கணும்? நான் ஏன் முடங்கி கிடக்கணும் பாயில? எல்லாம் இருக்கிறீங்களா? சிலர் ஏன் முடங்கி போயிடுறாங்கன்னா, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. நான் சொல்றேன், நீங்க அனாதை கிடையாது. பரலோக தகப்பன், நல்ல தகப்பன், அன்பின் தகப்பன், அரவணைக்கிற தகப்பன், பாதுகாக்கிற தகப்பன், போஷிக்கிற தகப்பன். ஆமென். அவர் உங்க கூட இருக்கிறாரு. நித்திய தகப்பன் உங்களோடு இருக்கிறாரு. அதனால சோர்வு கிடம் கூடாம என்ன செய்யுங்க? எழும்பி வேலைகளை செய்யுங்க. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம கவலைப்பட்டு படுத்து கிடக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையவே கிடையாது. ஆமென். எவர்லாஸ்டிங் ஃபாதர், எட்டர்னிட்டி ஃபாதர். ஏதோ அவர் வந்தார், ஒரு 33 வருஷம் இந்த பூமியில் இருந்தார், பிறகு போயிட்டாரு அப்படி நினைச்சிடக்கூடாது. அவர் நித்திய பிதா. அவர் இந்த பூமியில் சரீரத்தில் இருந்தது, சரீரத்தில் வாழ்ந்தது ஒரு 33 வருஷம், அவ்வளவுதான். ஆமென். மாம்ச அவதாரம் எடுத்து வந்தார். ஆமென். சரீரத்தை ஆயத்தப்படுத்தி வந்தார், அவ்வளவுதான், ஒரு 33 வருஷம். ஆனால் அவர் நித்தியத்துக்கும் பிதாவா என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நித்திய பிதா உங்க பிதாவா இருக்கிறாரு. நித்திய அப்பா உங்க அப்பாவா இருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. ஆமென். மனம் தளர்ந்து போகாதீங்க. ஆமென். மனம் தளர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நித்திய பிதா உங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல் ஓலாம் அவர் இரக்கமும் காருண்யமும் சதாகாலத்திற்கும் இருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எல் ஓலாமின் இரக்கமும் காருண்யமும் சதாகாலமும் அநாதிகாலம் முதல் இருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், சங்கீதம் 25:6. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறான். என்ன சொல்லுகிறான் சங்கீதக்காரன்? கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். எதை நினைத்தருளும்? உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களை என்ன செய்தருளும்? நினைத்தருளும். நாம எதை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே வியாதியை பாருங்க ஆண்டவரே, அதை நினைத்தருளும் ஆண்டவரே, என் பலவீனத்தை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி வந்து சண்டை போடுகிறார் ஆண்டவரே, அதை நினைத்தருளும் ஆண்டவரே. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? சங்கீதக்காரன் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்க, உம்முடைய இரக்கங்களை நினைத்தருளும், உம்முடைய காருண்யங்களை நினைத்தருளும், அவைகள் அநாதிகாலம் முதல் இருக்கிறதே. ஜெபத்தில் எப்படி வரணும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, அவங்க எங்கேயோ போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால 25 வருஷம் ஆகியும் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது. இவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறார் பிரதர், எப்போ பதில் தருவாரோ தரட்டும். இப்போ என்ன கவனிக்கணும்? ஜெபத்தில் போய் என்ன பண்றோம்? புலம்புறோமா, அழுகிறோமா, இல்லை அவருடைய இரக்கங்களையும் காருண்யத்தை அவருக்கு நினைப்பூட்டுகிறோமா? கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஜெபத்தில் போய் நம்ம எதையும் புலம்பி அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை ஜெபத்தில் போய் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, இந்த பிரச்சனையை பார்க்கிலும் உம்முடைய அன்பு பெரியது, இந்த வியாதியை பார்க்கிலும் உம்முடைய அன்பு பெரியது, இந்த போராட்டத்தை பார்க்கிலும் உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கல்வாரி ரத்தம் பெரியது என்று அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? ஏன் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்பதை கவனியுங்கள். ஜெபத்தில் போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் சில சமயங்களில், ஆண்டவரே இப்படி ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி ஆண்டவரே, ஆண்டவர் இதா ஆண்டவரே, கண்ணோக்கி பாருமையா, இறங்கும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, நான் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் இறங்கிட்டேன், இன்னொரு முறை இறங்க சொல்றேன் நீ.
ரத்தத்தை சிந்திட்டேன். இப்ப என் சமூகத்துக்கு வந்து இறங்கும் ஆண்டவர் கத்தாத தொண்டைகளைய, அதுக்கு பதிலா கர்த்தாவே உம்முடைய இரக்கம் அது பெரியது என்று சொல்ல பழகு, உம்முடைய காருண்யம் பெரியது என்று சொல்ல பழகு. அவைகள் நித்திய காலத்துக்கும் இருக்கிறது ஆண்டவரே. நீர் நித்திய தேவன், நீர் எல் ஓலாம், உம்முடைய இரக்கங்களும் நித்தியமானவைகள், உம்முடைய காருண்யமும் நித்தியமானது, உம்முடைய அன்பு அது நித்தியமானது ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு முன்னாக இந்த வியாதி ஒண்ணுமே கிடையாது, இந்த கடன் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி அன்பை நினைக்கிறேன். நான் சொல்றேன், இப்படி நினைத்து தியானித்து கர்த்தரை துதிக்கும் பொழுது வியாதிகள் மறைந்து ஓடிரும், தரித்திரங்கள் மறைந்து ஓடிரும், கடன் பிரச்சனைகள் மறைந்து ஓடிரும். ஜெபத்துக்கு எளிமையாய் பதில் வரும், துரிதமாய் பதில் வரும், தெரிந்து கொள்ளுங்கள். விவரம் புரியாம இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கை கோர்த்தாப்புல பதில் வந்துருமா? மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கையை பிடிங்க வாங்க, ஒரு பேர் ஜெபம் பண்றதுக்கு பதிலா 25 பேர் ஜெபம் பண்ண கர்த்தர் பதில் தந்துருவாரு. 25 பேரும் சேர்ந்து எதை நினைப்பூட்டுறீங்க? அவருடைய இரக்கத்தை நினைப்பூட்டுறீங்களா, அவருடைய காருண்யத்தை நினைப்பூட்டுறீங்களா, அல்லது வேற எதை நினைப்பூட்டுறீங்களா? கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒருத்தர்னாலும் சரி, 2 பேர்னாலும் சரி, ஜெபத்துல எதை நினைப்பூட்டுகிறோம்? கவனியுங்கள். செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சீங்கன்னா துரிதமாய் ஜெபத்துக்கு என்ன செய்யும்? பதில் வரும். ஆமென். எனவே இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்முடைய இரக்கங்களும் உம்முடைய காருண்யங்களும் அனாதி காலமுள்ள இருக்கிறது ஆண்டவரே, நித்தியமாய் இருக்கிறது. அவைகளை நினைத்தருளும், அவைகளை. எனவே ஜெபத்தில் போய் புலம்பி தள்ளாம அவருடைய இரக்கங்களை நினைப்பூட்டுங்கள், ஜெபத்துக்கு துரிதமாய் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஜெபத்தில் போய் புலம்பி தள்ளாதீங்க, அவருடைய இரக்கங்களை நினைப்பூட்டுங்க, அவருடைய காருண்யங்களை நினைப்பூட்டுங்க, அவருடைய அன்பை நினைப்பூட்டுங்க, அவருடைய ரத்தத்தை நினைப்பூட்டுங்க, அவருடைய காயத்தை நினைப்பூட்டுங்க. ஜெபத்துக்கு துரிதமாய் பதில் வரும். ஆமென். கவனியுங்கள். நம்ம தொண்டைகளே கத்திட்டாவில் பதில் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளா கத்தி ஜெபம் பண்ணால் பதில் வந்துடும் நினைக்கிறோம். மொட்டியை போட்டு தேய்ச்சிட்டா பதில் வந்துடும் நினைக்கிறோம். மொட்டி மேலே கண்ணு போயிடுச்சு. இப்போ கண்ணில் எங்கே போயிடுச்சு? ஆண்டவர் மொட்டியை பாருமையா. உடனே இதுக்கேற்ற மாதிரி பிரசங்கியான்னு சொல்கிறாரு, ஓ மொட்டி இன்னும் ஒழுங்க தேவையில்லையா, அதனால தான் பதில் வரலை. ஷோ கடவுளை எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம் தெரியல நமக்கும். உன் மொட்டி என்ன செய்யலன்னு சரியா? இதனாலே சர்ச்சைக்கு வர கிறிஸ்தவ விசுவாசிகள்லாம் வீட்டுக்கு போய் மொட்டியை போட்டு என்ன செய்யறது? தரையில் போட்டு தேய்ச்சு ஆண்டவரை இன்னமும் உனக்கு இறக்கம் இல்லையா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒழுங்காக போக வேண்டிய சபைக்கு போயிருந்தேன்னா நல்லா இருந்திருப்ப. நீ சும்மா எங்கேயே போய் உக்காந்துக்கிட்டு மொட்டையை போட்டு தேய்க்கிற, குடலை போட்டு சுருக்க உருண்டுக்கிட்டு கிடக்காத. வருஷம் போயிருச்சு, உள்ளத்தில் இலக்கரிப்பு, சோர்வு, என்னடா அந்த ஆண்டவருக்கு இறக்கம் இல்லையான்னு சொல்லி. கவனியுங்கள். ஜெபத்தில் போய் சில சமயங்களில் மொட்டி போட முடியல, வயசாகிட்டாங்க மக்கள், சேரில் உட்கார முடியுது. நான் சொல்கிறேன், சேரில் உட்காந்துக்கிட்டு அவருடைய இறக்கங்களை நினைப்பூட்டுங்க, அவருடைய காருண்யத்தை நினைப்பூட்டுங்க. ஜெபத்துக்கு துரிதமாய் பதில் வரும், ஜெபத்துக்கு துரிதமாய் பதில் வரும். ஆகவே நம்முடைய எண்ணங்களை சரி பண்ண வேண்டும். அவர் சதாகாலமும் உள்ள தேவன். அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய அன்பு சதாகாலமும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதை நினைத்தருளும். அதை நினைப்பூட்டினீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். எல்லா தேவையில் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். ஆமென். அது மாத்திரமல்ல, எல் ஓலாம், சதாகாலமும் அவர் கிருபை செய்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சதாகாலமும் உள்ள தேவன், அவர் சதாகாலத்துக்குமே கிருபை செய்கிறாராம். வாசிப்போம், சங்கீதம் 18:50. இதே வசனம் 2 சாமுவேல்லையும் இருக்கிறது. நம்ம இங்கே ஒரு இடத்துல வாசித்தால் போதும். சங்கீதம் 18:50. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். எத்தனை காலத்துக்கு? ஏன் சதாகாலத்துக்கு அவர் கிருபை செய்கிறார்னா, அவர் சதாகாலமும் உள்ள தேவன். அவர் நாமம் எல் ஓலாம். அவர் சதாகாலமும் உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே ஜெபத்தில் போய் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு கத்துறதை விட்டுட்டு
சதாகாலமும் உள்ள தேவனே, சதாகாலமும் கிருபை செய்கிற தேவனே, நீர் எனக்கு மாத்திரமல்ல, என் பிள்ளைக்கு மாத்திரமல்ல, என் பேரனுக்கு மாத்திரமல்ல, என் சந்ததிக்கே நீர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். வெளிச்சம் உள்ள ஒரு பிள்ளை அங்க தேனியில் இருக்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? என்னை குறித்து வெளிச்சம் உள்ள ஒரு மக அங்க இருக்கிறா. கர்த்தருடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. ஆமென். புலம்பி தள்ளுற ஒரு மக அங்க இருக்கிறா அப்படின்னு கர்த்தர் சொல்ல போறது கிடையாது. மொட்டையை போட்டு தேய்க்கிற ஒரு மக அங்க படுத்து கிடக்கிறா அப்படி சொல்ல போறது கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? என்னை குறித்து உயர்ந்த எண்ணங்களை உடைய ஒரு மக அங்க இருக்கிறா, ஒரு மகன் அங்க இருக்கிறான். கர்த்தருடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. ஆமென். கர்த்தாவே, தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிற தேவன். தாவீதுக்கு அவன் சந்ததிக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் மூலமாக நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சில சமயங்களில் பிள்ளைக்கு எப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே சொல்லி மண்டையை போட்டு டார்ச்சர் ஆகுது, மண்டை குழம்புது, என்னடா அப்படின்ட்டு. ஒன்றை செய்யுங்க உருப்படியா. சதாகாலம் உள்ள தேவனே, நீர் எனக்கு கிருபை செய்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அதோடு நிறுத்தி விடுகிற தேவன் அல்ல, என் பிள்ளைக்கும் நீர் கிருபை செய்வீர், என் பேரனுக்கும் கிருபை செய்வீர்ப்பா, என் சந்ததியை கைவிட மாட்டீர். சில சமயங்களில் மனது அப்படி பறக்குது. நம்ம பிள்ளைங்க ஒருவேளை வழி விலகி எங்கிட்ட போயிடுவாங்களோ, நம்முடைய சந்ததி எங்கிட்ட போயிருமோ, நம்ம ஒரு அடிமட்டத்திலிருந்து கத்தரை பிடிச்சி வந்துட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் அப்படியே சொகுசாக இருந்து பழகிட்டாங்க, எங்கிட்ட போயிடுவாங்களோன்னு ஒரு என்ன செய்யுது, பயம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் வரதான் செய்யுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் கர்த்தாவே, நீர் எனக்கு கிருபை செய்த தேவன், என் பிள்ளைக்கும் கிருபை செய்வீர், என் பிள்ளைக்கு கிருபை செய்த தேவன், என் பேரனுக்கு என்ன செய்வீர், என் பேத்திக்கு கிருபை என்ன செய்வீர், செய்வீர் ஆண்டவரே, என் சந்ததிக்கே நீர் கிருபை செய்வீர். ஆமென். உம்முடைய கிருபை சதாகாலமும் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். உம்முடைய கிருபை எனக்கும் என் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னார் பாருங்க, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். என் கிருபை உனக்கு என்ன செய்யும், போதும் என்று கர்த்தர் சொன்னார் பாருங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை நமக்கு போதும், நித்தியத்துக்கும் என்னது அது போதும். அது மாத்திரமல்ல, எல் ஓலாம் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு நல்ல சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. ஆமென். சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, கர்த்தரே உனக்கு சதாகாலமும் நித்தியத்திற்கும் வெளிச்சமாயிருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. வீட்டுக்கு போகும்போது நீங்க சொல்லிக்கிட்டே போங்க, விட்டவே விட்டாது. நைட்டு முழுவதும் சொல்லுங்க, நைட்டில் தூக்கத்தில் படுத்துக்கிட்டே சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சு, என் வேதனை நாட்கள் முடிஞ்சிருச்சு, வியாதி நாட்கள் முடிஞ்சிருச்சு, கடன் பிரச்சனை நாட்கள் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா சதாகாலமும் உள்ள தேவன் எல் ஓலாம் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். எங்க வீட்டில் இருக்கிற அந்த 1000 வாட்ஸ் டியூப் லைட் கிடையாது, அந்த மெர்க்குரி லைட் கிடையாது. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல் ஓலாம் நமக்கு நித்திய வெளிச்சமாய் மாத்திரமல்ல, அவரே நமக்கு நித்திய மகிழ்ச்சியாய் இருக்கிறார். மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர் தருகிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. வாசிப்போம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும்.
எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? இதில் ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். உங்களுக்கு வர வேண்டிய பங்கு வரப்போகுது, உங்களுக்கு வர வேண்டிய பாகம் வரப்போகுது, உங்களுக்கு வர வேண்டிய சொத்து எங்கேயும் அங்கே பெண்டாகி நின்றுக்கிட்டு இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி கொண்டு வந்து சேர்க்க போறாரு. இதை நான் சொல்லணும்னு சொல்லலை, இப்போ சொல்கிறாரு. என் நோட்ஸ்ல எல்லாம் இல்லை, அது கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு. உங்களுக்கு வர வேண்டிய பங்கு, உங்களுக்கு வர வேண்டிய பாகத்தை எவனோ அங்கே பிடிச்சி வச்சிருக்கிறா. கர்த்தர் எல்லா சிக்கலையும் எடுத்து விட்டு கிளியர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டார். ஆமென். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். உன் வெட்கத்துக்கு பதிலாக, ஆமென், உன் லட்சைக்கு பதிலாக இதெல்லாம் என்ன செய்யும்? ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் சதாகாலமும் உள்ள தேவன், நித்திய தேவன், எவர் லாஸ்டிங் காட். ஆமென். அன்எண்டிங் காட், முடிவில்லாத தேவன், ஆரம்பமும் முடிவில்லாத தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை செய்கிறார், தருகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, எல் ஓலாம் நம்மோடு கூட நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 60ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் அவர்களோடு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். என்ன உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கை எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது? ஆற்றினுடைய ரத்தத்தினாலே அல்ல, மாட்டினுடைய ரத்தத்தினாலே அல்ல, புறா குஞ்சினுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நித்திய உடன்படிக்கை அவர் நம்மோடு உடனே செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். நித்திய உடன்படிக்கையை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக செய்திருக்கிறார், நம்மோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஜெபத்தில் போய் புலம்பாம கர்த்தர்ட்ட ஒன்று சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக எங்கூட ஒரு இரத்த உடன்படிக்கை என்ன செய்திருக்கிறீர்? ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த இரத்த உடன்படிக்கையின் மித்தமாக எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த இரத்த உடன்படிக்கையின் மித்தமாக எனக்கு என்ன செய்யுங்க? இந்த காரியத்தை செய்யுங்க. எனக்கு உம்முடைய இரத்த உடன்படிக்கையின் மித்தமாக இதை எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. நான் சொல்ற ஜெபத்துக்கு பதில் வரும், துரிதமாய் பதில் வரும். புலம்புறது நிறுத்துங்க, அழுகிறது நிறுத்துங்க. உடன்படிக்கை நினைப்பூட்டுங்க. கர்த்தர்ட்ட போய் எதை நினைப்பூட்டுங்க? எதை நினைப்பூட்டுங்க? உடன்படிக்கையை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட இரத்த உடன்படிக்கையை. அது மாத்திரமல்ல, எல் ஓலாம் அவர் நித்திய ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று சத்தியவேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நித்திய ராஜா என்று, அவர் மெய்யான தேவன் என்று. தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யாது? முடிவு இராது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சதாகாலமும் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் நித்திய ராஜா. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி, நித்திய உடன்படிக்கை. ஆமென். நித்தியத்துக்கும் அவர் கிருபை செய்கிற தேவன், நித்தியத்துக்கும் அவர் இரக்கமும் கிருபையும் காண்பிக்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே ஜெபத்தில் போய் புலமாம பாருங்க, கதறாம கத்தாம என்ன செய்யுங்க? அவருடைய இரக்கத்தை, நித்தியமான அவருடைய இரக்கத்தை என்ன செய்யுங்க? நினைப்பூட்டுங்கள், பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, எல் ஓலாம் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இதை வாசித்து நாம் முடிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல் ஓலாம் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய தேவன் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். சதாகாலமும் உள்ள தேவன், சதாகாலத்துக்கு அவர் மீட்பை என்ன செய்திருக்கிறார். ஆகவே மீட்பு என்பது ஏதோ இந்த உலகத்துக்கு மாத்திரம் கிடையாதுங்க. கர்த்தர் என்னை மீட்டு எடுத்துட்டாரு, சந்தோஷம். ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்லை,
இது ஒரு 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு கிடையாது. நித்தியத்துக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்து விட்டார் அந்த நரக பாதாளத்திற்கு. ஆமென். பிசாசின் அந்த ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்து விட்டார்? நம்மை நித்தியமாய் என்ன செய்து விட்டார்? மீட்டு எடுத்து விட்டார். எத்தனை சந்தோஷமா இருக்குது? நித்திய மீட்பை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே ஜெபத்தில் போய் சதாகாலமும் உள்ள தேவனை என்ன செய்து கொள்ளுங்கள்? தொழுது கொள்ளுங்கள். சதாகாலமும் உள்ள தேவனை ஆராதியுங்கள். அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை நினைப்பூட்டுங்கள். அவருடைய கல்வாரி நினைப்பூட்டுங்கள். அவருடைய இரத்தத்தை நினைப்பூட்டுங்கள். அவருடைய மீட்பை நினைப்பூட்டுங்கள். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை என்ன செய்யுங்கள்? அதற்காக கர்த்தரை துதியுங்கள். ஆமென். எப்போதும் ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகணும். எல்லாம் இருக்கிறீங்களா? சரீர சுகத்துக்காக கர்த்தரை என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். வியாதி வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் காசெல்லாம் செலவழித்து அப்புறம் ஜெபம் பண்ணி அப்புறம் சுகம் கிடச்சி இப்படிலாம் இருக்குது இல்லையா? ஆனால் வியாதி வராமல் எவ்வளோ வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்காக நன்றி செலுத்திருக்கிறோமா? வியாதி வராமலேயே நல்லா தானே இருக்கிறோம், சுகமாக தானே இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே வியாதி வராமல் நல்லா இருக்கிற ஆண்டவரே தோத்துற ஆண்டவர் சொல்லியிருக்கிறோமா? வியாதி வந்த பிறகு ஏன் வியாதி வந்துச்சு, கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக கொடுத்துருக்குறான், இதன் மூலமாக கர்த்தர் ஏதோ பாடத்தை கற்றுக் கொடுக்குறார், இப்படியெல்லாம் பிரசங்கம் நடக்குது. ஆனால் வியாதி வராமலே எவ்வளோ நல்லா இருக்கிறோம். என்னைக்காவது வாயை திறந்து நித்திய தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திர ஐயா, சுகத்துக்காக நன்றி, ஆமே, ரட்சிப்புக்காக நன்றிப்பா, ஆமே, அந்த நரகலான காரியத்தில் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறோமா? நான் சொல்கிறேன், நன்றி செலுத்துங்க, ஆசீர்வாதங்கள் பின் தொடரும். ஆமேன். அவர் நாமம் எல் ஓலாம். ஆமேன். எல்லா கண்கள் முடிய நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தில் போய் புலம்பாதீங்க. அவருடைய இரக்கத்தையும் அவருடைய காருண்யத்தையும் நினைப்பூட்டுங்க. ஆண்டவரே உடைய காருண்யம் பெருசுப்பா, உடைய இரக்கம் பெருசுப்பா, உடைய அன்பு பெருசா ஆண்டவரே, உடைய அன்பினாலே இது எனக்கு செய்யுங்க, உடைய கிருபையினாலே இது எனக்கு செய்யுங்க தகப்பனே, உடைய கல்வாரி புண்ணியத்தின் நிமித்தமாக இது நீங்கள் எனக்கு செய்யுங்க. நித்திய மகிழ்ச்சின்னு சொன்னீங்களேப்பா, வெக்கத்துக்கு பதிலாக ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உன் லட்சைக்கு பதிலாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே, பாகங்களிலே சந்தோஷப்படுவீர்கள்னு சொன்னீரேப்பா. எங்களுக்கு வர வேண்டிய பாகம், எங்களுக்கு வர வேண்டிய பங்கு, எங்களுக்கு வர வேண்டிய சொத்து, எங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் பெண்டிங்கில் நின்றுட்டு இருக்குது ஆண்டவரே. எல்லா சிக்கலையும் கிளியர் பண்ணி அதை எடுத்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, வாங்கி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ நன்றி. நித்திய மகிழ்ச்சின்னு சொன்னீரேப்பா. நித்திய துக்கம் அல்ல, நித்திய வேதனை அல்ல, நித்திய வழி அல்லப்பா, நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைக்காக நன்றிப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பிழைப்புக்கு ஏற்ற வார்த்தையில் இன்றை கொடுத்தீரே, தொடர்ந்து பிழைப்புக்கு ஏற்ற வார்த்தையிலே தருவீராக. உடைய வார்த்தையினாலே பிள்ளைகளை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தா, பிள்ளைகள் உடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வார்களாக, உடைய வார்த்தையை பற்றி கொள்வார்களாக ஆண்டவரே. உடைய கல்வாரியை நோக்கி பார்ப்பார்களாக, வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.